வெறும் 47 எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சி அமைக்கணும்னு பாண்டிச்சேரியில் என்னென்னவோ பண்ணீங்க. நீங்க பண்ணதெல்லாம் குதிரை பேரம் இல்லை, நாங்க பண்றது குதிரை பேரமா? என்னங்க இது லாஜிக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு அமைச்சர் கேள்வி கேட்டிருக்கார். பேரிடர் மேலாண்மை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் என்னன்னா செய்தியாளர் சந்திப்பில் கேட்குறாங்க, எங்க இந்த அதிமுகவிலேருந்து 6 எம்எல்ஏக்களை வாங்கிட்டதா சொல்றாங்க, ஏதோ குதிரை பேரெல்லாம் நடந்ததா சொல்றாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, குதிரை பேரமா? அந்த வார்த்தையே நீங்கள் எல்லாம் பேசவே கூடாது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? வெறும் 47 பேரை வச்சுட்டு, அதாவது 47 எம்எல்ஏவை வச்சுட்டு ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்ன வேலை பார்த்தீங்க? அதெல்லாம் என்னது? யாரு கூட கூட்டணி வைக்க நினச்சிங்க? அதையெல்லாம் பிடிக்காம தான் அங்கேருந்து எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க. அதாவது வட துருவமும் தென் துருவமும் எப்படி ஒன்றா இணையாதோ அப்படி நினச்சிக்கிட்டு தான் அவங்க அங்கேருந்து இங்கே வந்தாங்களே தவிர வேறு எதுவுமே கிடையாது. உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்க தெளிஞ்சிட்டாங்க எது நல்ல கேங் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இங்கே வந்து சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள். குதிரை பேரமெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவர் செய்யாத காரியம் ஒன்றுமில்லை. அவர்களை பொறுத்தவரையிலும் நெஞ்சிலே கை வைத்து சொல்ல வேண்டும். 47 விருதுகளை வைத்துக் கொண்டு ஒரு முதலமைச்சர் ஆகலாம் என்று பாண்டிச்சேரியில் பேசினாரா இல்லையா? நாங்கள் சொல்லவில்லை. இந்திய தமிழ்நாடு முஸ்லிம் லீக் அதனுடைய தலைவர் தெளிவாக சொன்னதற்கு பிறகு அதற்கு எந்த பதிலும் இதுவரையிலும் சொல்லப்படவில்லை. முதலை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சொல்றாரு அதெல்லாம் பொய் கையின்னு எல்லாரும் சொல்லிட்டு வந்துட்டாங்களா? வெளியே வந்து பூரா சொல்லிட்டாங்க. இதனால் தான் நாங்கள் வெளியே வருகிறோம். இது எங்களுக்கு பிடிக்கவில்லை. தெற்கும் வடக்கும் ஒன்று இணையப் போவதில்லை. வடதுருவம் தென் துருவம் என்று சொல்வார்களே, அதை போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பிறகு நாம் ஒன்றாக இணைப்பது என்பது என்றைக்கும் வரலாற்றில் இல்லை. அந்த சிந்தனை ஓட்டமே தவறான சிந்தனை என்பதை தெளிவுபடுத்தி விட்டுத்தான் அவரெல்லாம் இங்கே வந்திருக்காங்க.